காலத்துல நிறைய வந்து நம்ம ஜூஸ் எடுத்துக்குவோம். அது மட்டும் இல்ல, நம்ம வெளியெல்லாம் போனோம்னா நம்ம வந்து பாதாம் ட்ரிங்க் தான் ரொம்ப அதிகமா எடுத்துக்குவாங்க. இந்த பாதாம் ட்ரிங்கை வந்து ஒரிஜினலா நம்ம கைப்பட நம்ம வீட்லயே பாதாம் மிக்ஸ் பவுடரா நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் நம்ம பாதாம் பால் செஞ்சுக்க முடியும். அதுக்கு வந்துட்டு நம்ம 1/2 கிலோ பாதாம நல்லா பொன் நிறமா வாசனை வர வரைக்கும் வடசட்டியில போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கூட 100 கிராம் முந்திரியும் வந்துட்டு லேசா நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது கூட 100 கிராம் பிஸ்தாவும் வறுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். இந்த மூணும் வறுபட்டுச்சு நல்லா சூடு ஆற வச்சிடலாம். அதுக்கு அடுத்ததா ஒரு மிக்ஸி ஜார்ல 1 கிலோ சர்க்கரையை வந்து நம்ம சேர்த்துக்கிறாங்க. சர்க்கரையை சேர்த்துட்டு அது கூட 20 ஏலக்காவும் சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இதுக்காக மஞ்சள் தூள் சேர்த்துறோம்னா அந்த பாதாமோட கலர் வந்து அந்த மஞ்சள் கலர்ல இருக்கும். அதுக்காக நம்ம எந்த வித ஃபுட் கலரும் சேர்த்தாம மஞ்சள் தூள் சேர்த்துறோம். சேர்த்து அரைச்சி ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நம்ம ஆற வச்சிருக்கிற பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கலாம். ரொம்ப நைஸ் ஆகாது, ஒரு குரணன் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம அரைச்சிட்டு இந்த சர்க்கரையோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னர்ல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து சூடான பாதாம் பால் வேணும்னாலும் சூடா இருக்கிற பால் கூட இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணா போதுங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு ஜில்லுன்னு வேணும்னு நினைச்சீங்கனாலும் இந்த பவுடரை ஒரு டம்ளர்ல சேர்த்துட்டு ஜில்லுன்னு பாலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஜில்லுன்னு பாதாம் பால் ரெடி. இந்த பாதாம் பவுடரோட ஃபுல் வீடியோ வேணும்னா கீழே லிங்க் கொடுக்குற போய் செக் பண்ணி பாருங்க.